அறந்தாங்கி அருகே மகா முத்துமாரியம்மன் ஆலய தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரசர்குளம் வடபாதி பகுதியில் அமைந்திருக்கூடிய மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வந்தது. சிகர நிகழ்ச்சியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மேளதாளங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே காளியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. சீப்புத்தூர் கிராமத்தில் உள்ள பழமையான இந்த கோயிலில் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. கும்பகோணம், அரியலூர், திருக்காட்டுப்பள்ளி மற்றும் பழைய பேருந்து நிலையம் வழியாக வரும் வாகனங்கள் காந்திஜி சாலையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக வரும் வாகனங்கள் பெரிய கோவில் சாலை வழியாக செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி அறக்கட்டளை இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பழனி மலை அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமி அறக்கட்டளைக்கு சொந்தமான 1.40 ஏக்கரை அறக்கட்டளை நிர்வாகிகள் என்று கூறி சில நாட்களுக்கு முன்பாக 2 நபர்களுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், வெள்ளத்துறை, சேதுபதி மற்றும் முருகதாஸ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் முன்சிப் கோர்ட் பகுதியில் தெருவின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதை தட்டி கேட்ட பெண்ணை ஒருவர் அடித்து உதைத்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புகாரின் பேரில் அந்த நபர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் வழக்கை வாபஸ் பெற கோரி சிலர் நேரில் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். விராலிமலை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா அந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டது பேசு பொருளாகியுள்ளது. விராலிமலை இடைத்தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்ப்பு பணி என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் அருணா அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை அனுப்பி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பரிசோதிக்கப்பட்டன. நீதிமன்ற தடை அமலில் இருக்கும்போது இந்த நடவடிக்கை ஏன் என்று கேள்வி எழுந்த நிலையில் இது வழக்கமான முதல்நிலை சரிபார்ப்பு பணிதான் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். புதுக்கோட்டை கொட்டகைக்கார தெருவில் இடத்தகராறு விவகாரத்தில் இளைஞர் ஒருவரை 4 பேர் வெட்டிய சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதலில் காயமடைந்த செல்வம் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஞ்சித்குமார் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கவும் அந்த பகுதியில் அதிகரித்து வரக்கூடிய போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மீனங்காடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடந்த இருசக்கர வாகனம் மீது ஆட்டோ மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 வாகன ஓட்டுநர்களும் காயமடைந்த நிலையில் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானல் பெருமாள் மலையில் இருந்து அடுக்கம் வழியாக பெரியகுளம் செல்லும் மலைச்சாலையில் இருபுறங்களிலும் புதர்கள் மண்டி எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழல் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். சாலையில் விழுந்துள்ள மரக்கிளைகளும் அகற்றப்படாததால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே புதர்களை அகற்றி சாலையை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளியக்குடி கிராமத்தில் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தும் மின்கம்பிகள் தாழ்வாகவும் உள்ளதால் கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பருவமழை மற்றும் பலத்த காற்றால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் சாய்ந்த மின்கம்பங்களை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க மின்வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் 2 அரசு பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. எந்த பள்ளி மாணவர்கள் கெத்து என்ற தகராறில் கத்தி மற்றும் உருட்டுக்கட்டையுடன் மாணவர்கள் மோதியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பெரம்பலூர் அருகே பொதுமக்களிடம் அதிகார தோரணையில் பேசிய வருவாய் ஆய்வாளரின் காரை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கீழப்புலியூர் வருவாய் ஆய்வாளர் ருஸ்வானா பேகம் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களிடம் அதிகார துணியில் வசைபாடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அவரது வாகனத்தை மறித்து வாக்குவாதம் செய்த நிலையில் தனக்கு மயக்கம் வருவதாக கூறி அவர் நடுரோட்டில் படுத்துக்கொண்ட விசித்திர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் ஆபாச படம் பார்த்ததற்காக கைது செய்வதாக கூறி வடமாநில இளைஞரிடம் பணம் பறித்த போலி காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். செல்போனில் அவர்கள் காவல்துறையினர் என்று பேசியதை நம்பி வடமாநில இளைஞர் 38,000 ரூபாய் அனுப்பிய நிலையில் மோசடி என்பது தெரியவந்தது. அவர் அளித்த புகாரில் பென்னி, கிஷோர்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் வடமாநில இளைஞர்களை குறிவைத்து மோசடி செய்து வந்தது அம்பலமானது. ஆப்பிரிக்காவின் உயரமான கிளிமாஞ்சாரோ மலையில் உகுரு சிகரத்தில் 9,600 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்திய தேசிய கொடியை ஏற்றி தமிழகத்தைச் சேர்ந்த குழு உலக சாதனை படைத்துள்ளது. முத்தமிழ் செல்வி நாராயணன் தலைமையில் 16 பேர் கொண்ட குழுவின் இந்த முயற்சி யுனெஸ்கோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரே கொடி ஒரே இலக்கு போதையில்லா இந்தியா என்ற விழிப்புணர்வு நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சாதனைக்கு பிறகு நாடு திரும்பிய குழுவினருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் தனியார் பைக் ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பைக்குகள் எரிந்து சேதமடைந்தன. ஷோரூமை இரவு நேரத்தில் அடைத்துக் கொண்டிருந்த போது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென்று ஷோரூம் முழுவதுமாக பற்றி எரிய தொடங்கியதில் 2 பைக்குகள் எரிந்து சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கோழியை விழுங்கிய 7 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. இயற்கை விவசாய பண்ணை ஒன்றில் கோழியை விழுங்கிய நிலையில் மலைப்பாம்பு கிடந்தது தீயணைப்புத் துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றவர்கள் பாம்பு பிடிக்கக்கூடிய கருவிகளை கொண்டு மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பிறகு அடர்ந்த வனப்பகுதியில் மலைப்பாம்பு விடுவிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி இரவில் அதிவேகத்தில் ஒரு கார் சென்றது சர்ச்சையாகியுள்ளது. ராக் கடற்கரை சாலையில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிலர் தடுப்புகளை அகற்றிவிட்டு தடையை மீறி வாகன சாகசத்தில் ஈடுபடுவதும் நிகழ்கிறது. இதனிடையே கர்நாடக பதிவெண் கொண்ட கார் ஒன்று கடற்கரை சாலையில் அசுர வேகத்தில் சென்ற வீடியோ வெளியான நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காரைக்குடியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 6 பேரை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறை அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். மணிகண்டன் என்பவரை ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த ரவுடி கும்பலை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்தனர். இவர்களை காட்டம்மன் கோவில் பகுதியில் சுற்றி வளைத்த காவல்துறை ஒரு கார், 3 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை கழுத்தை நெரித்தும் கத்தியால் குத்தியும் கொடூரமாக கொலை செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவருக்கும் சந்தைப்பேட்டை பகுதியை சேர்ந்த மாரி என்பவருக்கும் மது போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தினேஷை மாரியும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவர அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர்.